கட்டது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இன்னைக்கு ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா, எங்க வீட்ல மட்டும் கரண்ட் இல்ல. கிரவுண்ட் ஃப்ளோர்ல கடை இருக்கு, அங்க கரண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு வீடு இருக்கு, அங்கேயும் கரண்ட் இருக்கு. செகண்ட் ஃப்ளோர்ல எங்க வீட்ல மட்டும் கரண்ட் இல்லன்னு சொல்லியிருந்தாரு. நான் அந்த வீட்டுக்கு போய் செக் பண்ணியிருந்தேன். இந்த மாரி கரண்ட் இல்லன்னும்போது, நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க வேண்டியது அவங்க வீட்டு டிபில லைன் வருதான்னு பார்க்கணும். அவங்க வீட்டு டிபிய பிரிச்சு பார்த்துருந்தேன். அங்க கரண்ட் வரல. அடுத்து பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டு உள்ள இருக்க டிபிக்கு லைன் வரது பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு கீழ இருக்க மெயின் போர்ட்லேருந்து தான் லைன் வரும். மெயின் போர்ட்ல ஒரு மெயின் சுவிட்ச் போட்டிருப்பாங்க. அத ஆன் பண்ணோன தான் இந்த டிபிக்கு லைன் வரும். நான் உங்க வீட்டோட மெயின் சுவிட்சுக்கு போய் பார்த்துருந்தேன். உங்க வீட்டு மெயின் சுவிட்ச் பார்த்தீங்கன்னா, 4 போல் எம்சிபி போட்டிருக்காங்க. அந்த எம்சிபி ட்ரிப் ஆயிட்டிருக்கு. அந்த எம்சிபிய நான் ஆன் பண்ணி விட்டேன். வீட்ல போய் மேல செக் பண்ணேன் லைன் வந்தது. இப்போ இந்த எம்சிபி ட்ரிப் ஆச்சுன்னா எதுக்கான ட்ரிப் ஆச்சுன்னு நம்ம செக் பண்ணணும். எதுனா ஃபால்ட் ஆனா தான் எம்சிபி ட்ரிப் ஆகும். வீட்டுக்கு கரண்ட் வந்துச்சு நம்ம அப்படியே விட்டு போக முடியாது. திரும்பி இந்த ப்ராப்ளம் ஆகலாம். அதனால அந்த வீட்ல இருக்க எல்லா சுவிட்சும் போட்டிருந்தேன். லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, வாட்டர் ஹீட்டரோட சுவிட்ச் போடும்போது ட்ரிப் ஆகுது. அப்போ அந்த வாட்டர் ஹீட்டர்ல தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. அத கழட்டி செக் பண்ணி பார்த்தேன். ஒயர்லாம் எரிஞ்சு அப்படியே உள்ள ஒட்டியிருக்கு. வாட்டர் ஹீட்டர் உள்ள ப்ராப்ளம் இருக்கனால தான் ட்ரிப் ஆச்சுன்னு அந்த கஸ்டமர்ட்ட சொல்லிட்டேன். வாட்டர் ஹீட்டரோட ப்ளக்க மட்டும் கழட்டி வச்சாச்சு. உங்க வீட்ல ஏதோ கரண்ட் இல்ல அப்படின்னும்போது, ஃபர்ஸ்ட்டு வந்து உங்க டிபில எதுவும் பிரேக்கர் ட்ரிப் ஆயிருக்கான்னு பாருங்க. வீட்ல இருக்க பிரேக்கர் எல்லாமே ஆன்ல இருந்தா கூட, கீழ மெயின் போர்ட்ல போய் பாருங்க. அதுல உங்க வீட்டுக்கு வரக்கூடிய அந்த மெயின் ஆஃப்ல இருக்கான்னு. அதுல ஆர்சிசிபி போட்டிருந்தா கூட, உள்ள ஏதோ ஒரு பொருள்ல ஷார்ட் ஆகும்போது, ஒண்ணு வீட்ல இருக்க பிரேக்கர் இறங்கும். அப்படி இல்லன்னா மெயின் போர்ட்ல இருக்க ஆர்சிசிபி ட்ரிப் ஆயிடும். எது ஃபர்ஸ்ட்டு ட்ரிப் ஆகும்னு சொல்ல முடியாது. அதனால வீட்ல கரண்ட் இல்லன்னும்போது, உங்க வீட்ல இருக்க பிரேக்கர் ஆஃப் ஆயிருக்கான்னு பாருங்க. அப்படி இல்லன்னா வீட்டு மெயின் போர்ட்ல இருக்க ஆர்சிசிபி ட்ரிப் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அது ஆஃப்ல இருந்தா ஆன் பண்ணிக்கோங்க, லைன் வந்துரும். அதே மாரி எதனால ட்ரிப் ஆகுதுன்னு செக் பண்றது பார்த்தீங்கன்னா, உங்க வீட்ல இருக்க எல்லா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு பிரேக்கர் ஆன் பண்ணுங்க, ஆன் ஆயிடும். அதுக்கப்புறம் ஒரு ஒரு சுவிட்சா போட்டுன்னு வாங்க. எதனா சுவிட்ச் போடும்போது பிரேக்கர் ட்ரிப் ஆச்சுன்னா, அந்த சுவிட்ச மட்டும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு, மீதி பொருள்லாம் யூஸ் பண்ணலாம். இந்த விஷயத்த நான் சொல்றேன்னா, பகல்ல ஃபால்ட் ஆச்சுன்னா எலக்ட்ரீஷியன கூப்பிட்டு சரி பண்ணிருவீங்க. நைட் டைம்ல இது மாரி எதுவும் ப்ராப்ளம் ஆகும்போது, இந்த விஷயத்தலாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க.